வணக்கம் சார். அந்த பொண்ணோட அப்பா வருவாரு. இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த சீட்டிங் கேஸ் என்னன்னு போய் சார் பாரு. நான் பார்த்துக்கிறேன் அதை சார். நான் பாத்துக்கிறேன்யா. ஓகே சார். நீ கிளம்பு. சார் அச்சது நானே. என்ன வேணா பூச்சி உள்ள போடுங்க சார். இவ்வளோ அனுப்பிச்சிருங்க சார். பாவம் வயசு பொண்ணு சார். விட்டுருங்க சார். சார் கல்யாணம் ஆகாத பொண்ணு சார். இப்படி பொசுங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தீங்களே சார். இதுக்கப்புறம் யார் சார் அவளை கல்யாணம் பண்ணிப்பாங்க? பேபி, நான் தான் கட்டிக்க போறேன். சும்மா போலீஸ்க்கு சென்டிமெண்ட் ஏத்துறேன், நீ கண்டுக்காத. ஒன்னும் தேவையில்லை. போனா ஒன்னா வெளியே போறோம், இல்ல ஒன்னா உள்ள போறோம். உனக்காக நான் உள்ள போறேன். ஏய், என்னமோ மாலுக்கு போற மாதிரி சொல்ற. அது ஜெயிலடி. உன் கூட போனா ஜெயில் கூட எனக்கு மால் தான். இந்த கலவரத்துல குதூகலம் தேவையா? அந்த ஆள் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிறான். மச்சானம் மாமானம் வரத்துக்குள்ள உன்னை எஸ்கேப் பண்ணி விடணும். அதே டென்ஷன் ஆகுது. நீ என்னடா டூருக்கு வந்த மாதிரி ஜாலியாகிற. வரட்டும், எங்க அப்பாவும் அண்ணனும் வந்தா நான் பேசிக்கிறேன். என்ன பேசுவ? இப்ப என்ன பண்ணும்? நியாயமான விஷயம் தானே பண்ணும். அது வாங்க சார். வணக்கம். யார் நீங்க? சார் இது என் பொண்ணு சார். வாங்க சார். உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ரவுண்ட்ஸ் கூட போகாம உட்காந்துட்டு இருக்கேன். உட்காருங்க சார். பரவாயில்ல சார். அட பரவாயில்ல, உட்காருங்க சார். சார் என்னாச்சு சார்? பார்த்தா கௌரவமான குடும்பம் மாதிரி தெரியுது. தேவையாதெல்லாம் பிள்ளைங்களை சரியா வளர்க்கலன்னா இப்படிதான் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு படியேற வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்குலாம் வந்திருக்க மாட்டீங்களே? இல்லை சார். நீங்க? ஒரு வாட்டி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் சார். பெருமையா இருக்காம உனக்கு? உங்க அப்பாவுக்கு முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷனை காட்டியிருக்கியே. சார், தேவையில்லாம எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணாதீங்க. ஏய் வாய் மூடு. பேசட்டும் சார், பரவாயில்ல பேசட்டும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் அவங்க பேசுனதை நீங்க கேட்கல. சார் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் என்ன சார் நீங்க? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தான். ஆனா நான் என்னோட அப்பாவை ஒரு தடவை கூட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து காட்டினதே இல்லை. அது வேணாம் தான் சார் நான் இருக்கேன். சார் என்ன சார் ஆச்சு? அடிதடி கேஸ், ஹோட்டல்ல கேங் சண்டை. சார் என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்லையே சார். அங்க பாருங்க சார். ஏய், யாரா அடிச்சது? இந்த பொண்ணு தான் சார். இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் வேற மாதிரி இருக்காங்க சார். வெளியில வந்தா வேற மாதிரி ஆயிடுறாங்க. சார் நிஜமாவே அவ அந்த மாதிரி ஆள் இல்லை சார். சேர்க்க சரியில்லை சார். வீட்டை விட்டு வெளியில போற பொம்பளை பிள்ளைங்க யார் கூட பழகுறாங்கன்னு கவனிக்கணும். உங்க பொண்ணு படிச்ச பொண்ணு அந்த மெக்கானிக் பையனோட சுத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தாலே தப்பா தெரியுது. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறதே இல்லையா? டேய் மலரு, அமைதியா இரு மலரு. அவர் என்ன பேசுறாரு பார் பாண்டி. என்னதானே பேசுறாங்க. அமைதியா இரு மலரு. சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு கண்டிச்சு விட்டுருங்க சார். சார் இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க சார். சார் சார் நானும் பொண்ணை பெற்றவன் தான் சார். எனக்கு புரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். கூட்டிட்டு போங்க சார். சார் உண்மையிலே ரொம்ப நன்றி சார். சார் என்ன சார் நீங்க? கூட்டிட்டு போங்க சார். பாப்பா கிளம்புமா. சார் என் ஃப்ரெண்டு சார். நீ போ மலரு.
எங்க ஏரியா கவுன்சிலர் கிட்ட அப்பா பேசுன்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்துப்பாரு. நீ கிளம்பு மலரு. அவர் வரட்டும், நான் வெயிட் பண்றேன். ஏய் நீ கிளம்பு. இல்லனா பாண்டி. ஏய் அண்ணே நீங்க கூட்டிட்டு போங்கண்ணே. அங்கிள் சாரி அங்கிள், தப்பு. அண்ணே 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 தப்புலாம் ஏன் மேல தானே. சும்மா இரு மலர், பாவண்ணே கூட இருந்து மாட்டிக்கிச்சு. ஏன்டா இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? பூ மலரு. டேய் உன்னை விட்டு நான் எப்படி போறது? அண்ணே மலர் பூ மலரு, தேவையில்லாம சீன் காட்டாத. அண்ணே நீங்க கூட்டிட்டு போனேன். ஏய் மலர், இப்போ நீ வரப்போறியா இல்லையா? அண்ணே நீ கூட்டிட்டு. மா மா என்னம்மா இங்க உட்கார்ந்து இருக்க? ரவி, அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தேன்டா. மா நான் வீட்ல தானமா இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அவளை கடைக்குட்டின்னு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம். சரி அவ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல. இதோ வந்துட்டாங்க. மலர், என்னாச்சுடி? உனக்கு ஒண்ணும் இல்லையே? மா அவளுக்கு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல, வெறும் திமிரு, அவ்வளவுதான். முறைக்கிற பாரு, பாருங்கம்மா எப்படி முறைக்கிறா பாருங்க இவள. ஏய் ராஜா, என்னன்னு வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்க, உள்ள போய் பேசிக்கலாம். ஓ சீதா, அவளை உள்ள கூட்டு போ. ஆமா, ஸ்டேஷன் வரைக்கும் போ தெரிஞ்சவளுக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாது. பத்திரமா கூட்டிட்டு வாங்க. என்னமோ பண்ணுங்க. வா சீதா, வா வாடா. என்ன மலர்? ஏய், என்ன தாண்டி பண்ணி தொலைச்ச? அப்பா முகமே சரியில்லை. எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சிட்டியே. மா நான் ஒண்ணுமே பண்ணல. சொல்ல போனா நல்லதுதான் செஞ்சேன். அதுக்கு போய் என்ன இப்படி ஓவரா சீன் போடுறாங்க? மலர். சீதா. இது வந்துட்டேங்க. எல்லாரும் கோவமா இருக்காங்க. அங்க வந்து வாய்க்கு வாய் பேசாம அமைதியா இரு சொல்லிட்டேன். நானும் தான் கோவமா இருக்கேன். பேசாம வாடி. அண்ணே என்னண்ணே ஆச்சு? இவ போலீஸ் ஸ்டேஷன் போறவளுக்கு என்ன ஆச்சு? டேய், அன்னைக்கு தேங்காய் உடைச்சு காட்டினா பாரு, அன்னைக்கே அவ கைய உடைச்சிடணும்டா. ரோட்ல போய் ரவுடி பசங்களோட சண்டை போட்டுக்காடா இவ. அவங்களோட சேர்த்து இவளையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க. இவளுக்கு துணைக்கு யார் தெரியுமா? அந்த மெக்கானிக் பையன். ஏய், என்னடி இது? அப்பா சொல்றது உண்மையா? மா பாதி உண்மை. இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசாத மலர். இதுல என்ன மரியாதை குறைஞ்சு போச்சு? நான் செஞ்சதை வேற யாராவது செஞ்சிருந்தா அது டிவில வந்திருக்கும். எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பேசிருப்பாங்க. என்னதான் நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மலர், என்ன செஞ்ச? நல்ல வேலை, நீங்களாவது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்களே. தேங்க்ஸ் அண்ணி. அங்க ஒரு ரவுடி பையன் ஸ்கூல் பொண்ண கூட்டிட்டு வந்து அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அந்த பொண்ணை ஏதோ சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அவனை நான் 4 அறை விட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் ஆளுங்க சுத்தி நின்னுட்டு இருந்தானுங்க. ஏதோ பெரிய பிளானோட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சண்டைக்கு வந்தாங்க, அதான் அடிச்சேன். சரி, நடந்தது நடந்துச்சு. அதுக்கு நீ எதுக்கு அவனை அடிக்கிற? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்ல. அண்ணா, தெரியாம சண்டை போட்டேன்பா. நாளைக்கு நம்ம வீட்ல யாருக்காச்சும் நடந்தா பொறுமையா போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். போதுமா? பாத்தீங்களா எப்படி திமிரா பேசுறா? பாத்தீங்களா இல்லையா? ஹலோ பிரதர், இது திமிர் இல்ல, பிராக்டிகலா பேசுறேன்.
இன்னைக்கு யாருக்கோ நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன மலர் இது? இதனால நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? வந்தா அந்த மெக்கானிக் வந்து காப்பாத்துவான். இவ ஸ்டேஷன்ல எப்படி பேசினா தெரியுமா? என்னமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா? அவன் என் ஃப்ரெண்டு. எனக்காக தான் அவன் சண்டை போட்டான். நீ என்ன செஞ்சன்னு இங்க யாரும் பார்க்க போறதில்ல, பேச போறதும் இல்ல. நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க சரி, அது யாரோட போயிருக்கேங்கிறதா விஷயம். யார் அப்படி பாப்பாங்க? உங்க மாமனார் வீட்லயா? மலர், நீ ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துக்கிற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பெரியவங்களை மதிக்காம வாய்க்கு வாய் பேசுறது ரொம்ப தப்பு. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கோ. பாண்டி, ஹலோ, சொல்லு மலரே. பாண்டி எங்கடா இருக்க? வேறங்க, மாமியார் வீட்ல தான். இன்னுமாடா ஸ்டேஷன்ல இருக்க நீ? ஆமா மலரே. என்ன நோமா மலர? இன்னும் நீ அங்க என்ன பண்ற? நைனா கவுன்சிலரை கூட்டினு வர போயிருக்காரு. எப்போல இருந்து இதே கதையை சொல்லிட்டு இருக்க? என்னடா நீ? சி விடு மலரே. நான் நைஸா ஃபேனு ரத்த புஷ்ட செம்ம ஜில்லுனுக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் ஒரு நிமிஷம். டேய் முட்டாள் முட்டாள், இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுடா. அத்தை விடு. என் மாமா மார்க் என்ன சொன்னாரு? ஏதாவது திட்டினாரா? லைட்டா. அதுக்கு தான் அப்போவே எஸ்கேப் ஆகும்னு சொன்னேன். நீ தான் ஏட்டிக்கு புடியா பேசி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒம்பு மாட்டீங்கன்னா. அத்தை விடு. ஆமா, பிரச்சனை பண்ணது நானு. உன்னை போட்டு தள்ளணும்னு பார்த்தா நான் எப்படிடா சும்மா விட முடியும்? இல்ல மலரே, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்ல. எந்த வண்டியை காணும்னாலும் முதல்ல என்னதான் கூப்பிடுவாங்க. ஸ்டேஷன்ல வச்சு 2 நாள் டார்ச்சர் பண்ணி அப்புறம் போடான்றுவானுங்க. டேய், நீ தப்பு பண்ணல, சண்டை போட்டது நானு. ஐயோ அது இல்ல பிரச்சனை. உங்க அப்பா இப்பதான் வாழ்க்கையிலே முதல் தடவையா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன்னு சொன்னார்ல, அது கேட்கும் போது பேஜாராயிட்டேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அவரை விட உன்னை யோசிச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. ஃப்ரீயா விடு மலரே. சரி, சாப்பிட்டியா? எங்க சாப்பிடலான்னு போனப்போதான் நீ அடவு கட்டி ஆடிட்ட. சாரிடா. எதுக்கு சாரிலாம் சொல்ற? நான் கான்செப்ட்ல அந்த காசு குத்து பிரியாணி வாங்கி வர சொல்லிடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அதெல்லாம் வாங்கி தருவாங்களா என்ன? அவருக்கு ஒரு ஆஃப், எனக்கு ஒரு கோட்ரு. மலரே. என்னடா? என் கவலை என்ன தெரியுமா? என்ன? மாமா என்ன ஸ்டேஷன்ல வச்சு ஒரு பார்வை பார்த்தாரு பாரு, ஒரு மாதிரியா இருந்துச்சு. டேய், அந்த நிலை தானடா அவருக்கு. ஏதாச்சும் பண்ணி அவர் மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் சொதப்பிடுது. ஆமால. ஆமா மலரு, உங்க அண்ணன் வேற என்ன பயங்கரமா முறைச்சாரு. அவன் கிடக்குறான். நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன்?
பின்ன எப்படி? நான் பண்ண தப்புக்கு நீ உள்ள இருக்க, நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அதான் நான் பிரியாணி சொல்லியிருக்கேன்னு சொன்னல. பாண்டி, என்ன? நான் வேணா கிளம்பி வரட்டா? அட நீ வேற. தோ அப்பா வந்துட்டாரு. அப்பா. ஏய், நிஜமாவே அப்பா வந்துட்டாரா? ஆமா. சரி, போன் அவர்கிட்ட கொடு. அது வந்து டேய் ஃப்ராடு, ஹேய் நீ வரி பண்ணாத மலரே. ஒழுங்கா அப்பாக்கு போனை போட்டு வெளியே வர வழிய பாரு பாண்டி. சரி. ம். நிஜமாவே மாமியார் வீட்ல இருக்கிற மாதிரி ஜாலியா தான் இருக்கல நீ? ம், நானும் மாமியார் வீட்ல இருக்கிறேன். நீ ஏன் மாமியார் வீட்ல இருக்கிற? டேய் மொக்க. மலரே, என்னடா இப்படி எனக்காக ஃபீல் பண்றது ரொம்ப பிடிச்சிக்குது. டேய், உடனே ரொமான்ஸ் ஆகாத. நீ உங்க அப்பாக்கு கால் பண்ணிட்டு திரும்ப எனக்கு கால் பண்ணு. ம், சரி மலரே, நான் ஃபோனை வைக்கிறேன். சரி வை. பாய். வைடா. சரி சரி சரி, பாய். என்னங்க? என்னங்க மலர் எங்க முன்னாடியே அந்த மெக்கானிக் பையல விட்டு கொடுக்காம பேசுற அளவுக்கு திமிரா போச்சு அவளுக்கு. பார்த்து பார்த்து தான் நம்ம எல்லாமே செய்யறோம். அவ புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ள பூனை மாதிரி இருந்துகிட்டு அங்க என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்குன்னு அசிங்கமாவும் இல்ல, போலீஸ்காரங்களை பார்த்து பயமும் இல்ல. எல்லாம் சேர்க்க, அந்த பையனோட சேர்க்க. அவளை அவனோட பேச விடாத, பழக விடாதுன்னு எத்தனை தடவை சொன்ன. எல்லாம் நீ கொடுக்கிற இடம். ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? கூட ஸ்கூல்ல படிச்ச பையன் தானே. இந்த காலத்து பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சகஜமா பழகுற மாதிரி தான் பழகுறாங்க நான் நினைச்சேன். அந்த சகஜம்தான் இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு வந்திருக்கு. அவ கல்யாணத்தை பத்தி நாம எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். அந்த அருமை தெரியுதா அவளுக்கு? என்னங்க நான் சொல்றேங்க, நீங்க கோவப்படாதீங்க. ஏற்கனவே ரேவதி வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடுச்சேன்னு ஒரு நாள் கூட நிம்மதியா என்னால தூங்க முடியல. நாம பார்த்து பார்த்து பண்ணி வச்ச கல்யாணமே இப்படி இருக்கு. இதுல இவ அந்த பயல போய் ஏங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. மலர்கிட்ட நான் பேசுறேன். உடனே இல்லனாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனச மாத்துவோம். அத நான் பாத்துக்கிறேங்க. என்னத்த பாத்துப்பியோ? இன்னைக்கு அவ ஸ்டேஷன்ல பேசின பேச்ச நீ பாத்துருக்கணும். அவ நம்ம பொண்ணே இல்ல. அப்பா அம்மானு நம்ம காலை சுத்தி வந்தாளே, அந்த மலர் இல்ல இவ. இவ வேற. நமக்கு தான் தெரியல. என்னங்க சொல்றீங்க? சீதா, அங்க அவ்வளோ பிரச்சனை நடக்குது. போலீஸ்காரங்க இருக்காங்க, நானும் ராஜாவும் இருக்கோம். அந்த மெக்கானிக் பையில ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. அந்த போலீஸ்காரரு இந்த மாதிரி சல்லி பசங்களோட சவகாசம் பொம்பளை பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜா கை நீட்ட கூடாதுன்னு எனக்கு வந்த கோபத்தையும் அடக்கிக்கிட்டு இருந்தேன். போலீஸ்காரங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இவளை கூட்டிட்டு வர்றேன். இவ என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா? அந்த பயலை பார்த்து, உன்னை கூட்டிட்டு போக யாரும் வரலன்னா எனக்கு போனா பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். என்னங்க சொல்றீங்க? நம்ம மலர் அப்படி பேசினா? இத கேக்குற உனக்கே எப்படி இருக்க? அங்க அவ பேசுனதை பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவ எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டா சீதா. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஐயோ கடவுளே,
நீங்களே இப்படி பேசாதீங்க. நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன கேட்க போற? ஆமா, அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. என்ன பண்ணுவ? நம்ம வீட்டுக்கு அவெல்லாம் சரி வராதுன்னு சொல்றேங்க. சொல்லிதானே ஆகணும். சொல்லித்தான் ஆகணும். ஆனா அவ கேட்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ நம்ம பொண்ணே இல்ல சீதா, நம்ம பொண்ணே இல்ல. ஏங்க திரும்ப திரும்ப இப்படி சொல்லாதீங்க. வார்த்தை பழிச்சுடுங்க. நல்லதா நினைங்க. அவளுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.